EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து பேரவை இணையதளத்தில் இருந்து அவரது விவரங்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த 14ஆம் தேதி காலமானார். இதையடுத்து அவரது தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் தெரியப்படுத்தியது. ஒரு சட்டமன்ற தொகுதி காலியாகும் பட்சத்தில் 6 மாத காலத்திற்குள் அந்த தொகுதி இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் EVKS இளங்கோவனின் விவரங்களை சட்டப்பேரவை இணையதளத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கனிமவள முறைகேடு வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5½ மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தின் போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கனிமவளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். அப்போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்துக்கள் செய்ததாக ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி குற்றவாளிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் வழக்கில் விசாரணைக்காக பொன்முடி ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து சென்னை 1000 விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடி நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5½ மணி நேரமாக விசாரணை நடத்தினர். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. OPS அணியைச் சேர்ந்த புகழேந்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி புகழேந்தியின் கோரிக்கை மனுவை விரைந்து விசாரித்து தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதோடு தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக புகழேந்தி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். சிறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வரும் சிறைவாசிகளை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் பாஷாவின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக அரசு எப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று கூறியுள்ளார். இந்த உலகத்தை விட்டு போகிற விடுதலை இல்லை, சிறை விடுதலை தான். ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியை கொடுக்குற ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இன்னும் பல சிறை கொட்டடியில் இன்னும் பல பேர் சொல்லும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள்ங்கிறாங்க. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை கண்டுகொள்வதே இல்லை. மிக கொடுமையானது 3 சிறைவாசிகள் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு, அதனால் எங்களுக்கு முன் விடுதலை வேணும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நீதிமன்றம் விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கு. நான் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்து அவர்களை விடுதலை செய்தால் இங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் நாங்கள் விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் எப்படி சகித்துக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் எங்களுக்கு போராட்டங்களை தவிர வேறு வழி இல்லை. அப்போ மீதி இருக்கிற சிறைவாசிகளையாவது வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். அதான் எங்கள்கிட்ட இருக்கிற கடைசி கருவி. 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி பாஜக நிர்வாகி ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு பெரியார் சிலையை உடைப்பேன் என கூறியது குறித்தும் திமுக MP கனிமொழியை தரக்குறைவாக விமர்சித்ததையும் எதிர்த்து பாஜக தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு தலைவர் ராஜா மீது திமுக காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர். இந்த வழக்கின் அடிப்படையில் 2 வழக்குகளிலும் தலா 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நேரடி ஆதாரங்கள் இன்றி தண்டனை விதித்தது சட்டவிரோதமானது என்று தனது மனுவில் அவர் தெரிவித்துள்ளார். தீர்ப்பை ரத்து செய்து மேல்முறையீட்டு வழக்கை முடிவு காணும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குட்கா முறைகேடு வழக்கில் குற்றப்பத்திரிகை ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்றது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, C விஜயபாஸ்கர், சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் S ஜார்ஜ், முன்னாள் DGP TK ராஜேந்திரன் உட்பட 26 பேருக்கு எதிராக CBI வழக்கு பதிவு செய்தது.
இந்த வழக்கு எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 20,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல்களை பென்டிரைவில் வழங்க இருப்பதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சஞ்சய் பாபா குற்றப்பத்திரிகை ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க அனுமதித்து மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற தடை விதிக்க கோரிய தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 67 பேர் பரிதாபமாக உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு நீதிபதிகள் பாட்டிவாலா மற்றும் மகாதேவன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என்று விளக்கமளித்து தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் முதலீடு செய்ததாக புகாரின் பேரில் சென்னையில் தனியார் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சிங்கப்பூர் நாட்டை தலைமையிடமாக கொண்டு சென்னை போரூர் பகுதியில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் வெளிநாடுகளில் பண முதலீடு செய்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல கந்தன்சாவடியில் உள்ள நிறுவனத்திலும் சோதனையானது நடத்தப்பட்டது. நிறுவனத்தின் வரவு செலவு ஆவணங்கள், வருமான வரி தாக்கல் தொடர்பான ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பணியாற்றி வந்த மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் குத்தினார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விக்னேஷ் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது மருத்துவரை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இளைஞர் கொடுத்த புகாரின் பேரில் மருத்துவரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கேள்வி எழுப்பினார். இதற்கு அரசு தரப்பு பதிலளிக்க மறுத்துவிட்ட காரணத்தால் இளைஞர் விக்னேஷுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் எனவும் இளைஞர் விக்னேஷுக்கு நீதிபதி நிபந்தனை ஜாமீன் விதித்து உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதிப்படி அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அரை நிர்வாண சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லவனின் இல்லம் முன்பு நடைபெற்ற இந்த சாலை மறியலின் போது 109 மாதங்களாக நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும், ஏப்ரல் 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நமது தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் அரை நிர்வாக போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். தயவு செஞ்சு அவரும் கலெக்டர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டது. வெம்மக்கோட்டையைச் சேர்ந்த கருப்பசாமி மற்றும் காளிராஜ் ஆகியோருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செவல்பட்டி கிராமத்தில் இயங்கி வருகிறது. சிறிய ரக பட்டாசுகள் தயாரிக்கும் உரிமம் பெற்று இயங்கி வரும் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 3 அறைகள் தரைமட்டமாகின. மேலும் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களும் சேதமடைந்தன. வெடிவிபத்தால் பற்றி எறிந்த தீயை தீயணைப்புத்துறை வீரர்கள் அழைத்துள்ளனர். விபத்து குறித்து வெம்பக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பட்டாசு உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் இலங்கைக்கு கடத்துவதாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 435 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தகவலின் பேரில் வேதாளை கடற்கரை பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட போலீசார் கடற்கரை பகுதியில் 11 மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த 435 கிலோ கடல் அட்டைகளை கண்டுபிடித்தனர். போலீசாரை பார்த்ததும் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடிய நிலையில் கடல் அட்டை மூட்டைகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றை மண்டபம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை அவர்கள் தேடி வருகின்றனர்.
சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் ராகிங் புகார் எழுந்ததை அடுத்து மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி பயிலும் ஜூனியர் மாணவர்களை சீனியர் மாணவர்கள் ராகிங் செய்ததாக பல்கலைக்கழக ராகிங் தடுப்பு குழுவிற்கு புகார் சென்றுள்ளது. இதனையடுத்து புகார் தொடர்பாக மாணவர்களிடம் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய கல்லூரி முதல்வருக்கு ராகிங் தடுப்பு பிரிவு உத்தரவிட்டது. அதன்படி மருத்துவக் கல்லூரி முதல்வர் சத்யபாமா தலைமையில் காவல்துறையினர், அரசு வழக்கறிஞர் உள்ளிட்ட குழுவினர் பாதிக்கப்பட்ட ஜூனியர் மாணவிகளிடம் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டனர். குஜராத்தைச் சேர்ந்த சர்வதேச செம்மர கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 ஆந்திர மாநில போலீசார் கைது செய்துள்ளனர். அன்னமய்யா மாவட்டத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டு வந்த கைதான 3 பேர் அளித்த தகவலில் குஜராத் மாநிலம் பதான் நகரில் வசித்து வந்த சர்வதேச செம்மர கடத்தல்காரர்களான சோனி, ஜோஷ், ஹான்ஸ் மற்றும் தாக்கூர் ஆகியோரை செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 155 செம்மரங்களை கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர்.